வங்கத்து முதல்வருக்கு என்ன ஆச்சு? வெளியான அதிர்ச்சி ஆதாரங்கள். டாக்டர் ரிப்போர்ட் சொல்வது என்ன? கேள்வி எழுப்பும் எதிர்க்கட்சிகள். பின்னிருந்து தள்ளப்பட்டாரா மம்தா? பரபரப்புக்கு பஞ்சமில்லாத மேற்கு வங்கம். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் அரசியல் கட்சிகளின் அடுத்த கட்ட பணிகள் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டன. அந்த வகையில் கடந்த மார்ச் 10ஆம் தேதியன்று கொல்கத்தாவின் பிரிகேட் மைதானத்தில் ஜோனோ கோர் ஜோன் சபா என்ற பிரச்சார கூட்டத்தின் நிகழ்வில் 2024 மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் 42 வேட்பாளர்களின் பெயர்கள் மற்றும் தொகுதியின் விவரங்களையும் திரிணாமுல் காங்கிரஸ் அறிவித்தது. அதில் கலந்து கொண்ட மேற்கு வங்க முதல்வர் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து தேர்தல் பணிகளை தொடங்குமாறு கட்சி தொண்டர்களிடம் எழுச்சி உரை ஆற்றியிருந்தார். இந்த நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் மம்தா பானர்ஜி நெற்றியில் பலத்த காயத்துடன் இருக்கும் புகைப்படங்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியது. அதில் எங்கள் தலைவர் மம்தா பானர்ஜிக்கு பெரும் காயம் ஏற்பட்டது, தயவு செய்து அவரை உங்கள் பிரார்த்தனைகள் மூலம் நல்ல நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் முதலில் மம்தாவிற்கு என்ன நடந்தது என மேற்கு வங்க அரசு மற்றும் கட்சி தலைமை கூடுதல் விவரங்கள் எதையும் தெரிவிக்கவில்லை. இதனால் அந்த புகைப்படங்கள் வைரலாகி மம்தாவின் உடல்நிலை குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இல்லாத காரணத்தால் அவரின் தொண்டர்களின் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. புகைப்படங்கள் வெளியான அடுத்த சில மணி நேரங்களில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, பிரதமர் மோடி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் மம்தா விரைவில் நலம் பெற வேண்டுவதாக எக்ஸ் தளத்தில் ஆறுதல் தெரிவித்தனர். இதனிடையே முதலில் மம்தா கார் விபத்தில் சிக்கினார் என தகவல் வெளியான நிலையில் அடுத்த சில மணி நேரங்களில் அவருக்கு தலையில் ஏற்பட்ட காயம் கொல்கத்தாவின் காலிகட் பகுதியில் உள்ள அவர் வீட்டில் எதிர்பாராமல் விழுந்து ஏற்பட்டது என்றும், விபத்தில் சிக்கிய மம்தா கொல்கத்தாவில் உள்ள SSKM மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக செய்திகள் வெளியானது. இதையடுத்து மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த் போஷ் மருத்துவமனைக்கு நேரில் சென்று மம்தாவின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதல்வரின் உடல்நலம் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தேன். மருத்துவர்கள் உறுதியளித்துள்ளனர். முதல்வருக்கு தொடர்ந்து சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளது என்றார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் மம்தா அனுமதிக்கப்பட்ட SKM மருத்துவமனை இணை இயக்குனர் மணிமோய் பந்தோபாத்யாய் ரத்தம் வழிந்த நிலையில் காயங்களுடன் முதல்வர் மம்தா பானர்ஜி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார். பின்னிருந்து தள்ளியதால் அவருக்கு நெற்றி மற்றும் மூக்கு பகுதியில் பலத்த வெட்டுக்காயம் ஏற்பட்டு இருக்கிறது. கீழே விழுந்ததில் நெற்றியில் 3 தையல் மற்றும் மூக்கில் ஒரு தையல் போடப்பட்டுள்ளது. அவருக்கு நரம்பியல், இருதயவியல் மற்றும் பொது மருத்துவத்துறையின் தலைமை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். ECG மற்றும் CT ஸ்கேன் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது என மேற்கு வங்க முதல்வர் மம்தாவின் சிகிச்சை குறித்து விளக்கம் அளித்தார். தொடர்ந்து பேசிய மருத்துவமனை இயக்குனர், தொடர்ந்து மருத்துவமனையில் முதல்வர் மம்தா பானர்ஜி தங்கி சிகிச்சை எடுத்துக்கொள்ள மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்டார். ஆனால் அவர் வீட்டிற்கு செல்வதாக தெரிவித்தார். அப்படி சென்றாலும் தொடர் மருத்துவ கண்காணிப்பில் மம்தா இருப்பார். மருத்துவ வல்லுநர்கள் வழங்கும் ஆலோசனையின்படி அவருக்கு மேல் சிகிச்சை அளிக்கப்படும் என SSKM மருத்துவமனை இயக்குனர் தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அன்றைய இரவே மம்தா பானர்ஜி வீடு திரும்பினார். வீல் சேரில் மருத்துவமனையில் இருந்து அழைத்து வரப்பட்ட மம்தா தலையில் மருத்துவ கட்டுடன் சோர்வாக தனது காரில் அமர்ந்து வீட்டிற்கு சென்றார். தொடர்ந்து கல்கத்தாவின் காலிகாட் பகுதியில் உள்ள அவர் வீட்டில் ஓய்வு எடுத்து வருகிறார். அவர் விரைவில் பூரண குணமடைய அரசியல் கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மேற்கு வங்க மாநில பாஜக தலைவர் சுகந்த் மஜும்தார், திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முதல்வருமான மம்தா பானர்ஜிக்கு ஏற்பட்ட மர்ம விபத்து குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என புதிய புயலை கிளப்பினார். தொடர்ந்து பேசியவர், மம்தா பானர்ஜி எங்கள் முதல்வர், எனவே அவர் விரைவாக குணமடைய வேண்டும் என்பது எனது முதல் கருத்து.
இரண்டாவது, முதலில் அறிக்கையில் அவரை யாரோ பின்னால் இருந்து தள்ளிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அடுத்த அறிக்கையில் பின்னால் இருந்து யாரோ தள்ளிவிட்டது போல் மம்தா பானர்ஜி உணர்ந்தார் என மாற்றப்பட்டுள்ளது. இது விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். விசாரணை நடத்த வேண்டியவர்கள் இதனை கருத்தில் கொள்ள வேண்டும். முதல்வரின் பாதுகாப்பில் ஏதேனும் விதிமீறல்கள் நடந்திருந்தால் உள்துறை அமைச்சகம் விழிப்புடன் இருக்க வேண்டும். தேவைப்பட்டால் மம்தா பானர்ஜியை முதல்வர் மாளிகைக்கு மாற்ற வேண்டும் என மம்தா பானர்ஜி விபத்தில் சிக்கியதை விவாதமாக மாற்றினார். ஆனால் அம்மாநில போலீசார் வட்டாரம் அதுபோன்ற எந்த புகாரும் எங்களுக்கு வரவில்லை என்றும் முதல்வர் இல்லத்தை சுற்றி பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்தி நிறுவனங்களுக்கு தகவல் தெரிவித்தனர். 69 வயதான மம்தா பானர்ஜிக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே முதலில் செய்தியாளர்களை சந்தித்து மம்தாவின் உடல்நிலை குறித்து விளக்கம் அளித்த SSKM மருத்துவமனை இயக்குனர் மணிமோய் பந்தோபாத்யாய் மம்தாவிற்கு காயம் பின்னிருந்து தள்ளப்பட்டதால் ஏற்பட்டது என்றார். ஆனால் அதற்கு அடுத்து அளித்த பேட்டியில் மம்தா விபத்து விவாத பொருளாக மாறிய பிறகு அவர் பின்னிருந்து தள்ளப்பட்டதாக உணர்ந்திருக்கலாம் என்றும் எங்கள் வேலை சிகிச்சை அளிப்பதுதான் என்றும் புது விளக்கம் அளித்தார். ஆனால் இதுவரை மம்தா விபத்து குறித்த புகார்கள் ஏதும் அம்மாநில காவல்துறைக்கு செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் அம்மாநில அரசியலில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.